அண்மை செய்தி. இபிஎஸ் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். 2 மணி நேரமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்ன நடந்தது? முழு விவரங்கள். நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை தற்போது நிறைவடைந்திருக்கின்றது. அதிமுக தலைவர்கள், பாஜக தலைவர்கள் அமர்ந்து மதிய உணவு விருந்தோடு சேர்ந்து தங்களுடைய கருத்து பரிமாற்றங்களையும் செய்திருக்கின்றார்கள். இது அதிமுக பாஜக கூட்டணியினுடைய தொகுதி பங்கீட்டினுடைய முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாஜக தரப்பில் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் எத்தனை, அதிமுக எத்தனை தொகுதிகளை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. நான் முன்பே குறிப்பிட்டது போல 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாஜகவிற்கு 20 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக தனித்தனியாக போட்டியிட்டது. எனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட்ட தங்களுக்கு இந்த முறை கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்று பாஜக எதிர்பார்க்கிறது. காரணம், இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் எப்படி வளர்ந்திருக்கிறார்களோ, ஆட்சியை பிடித்திருக்கிறார்களோ, அதே போல தமிழ்நாட்டிலும் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்று பாஜக தலைவர்கள் அதிமுக தலைவர்களிடம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள். எனவே கூடுதலான தொகுதி எங்களுக்கு வேண்டும், ஏனென்றால் எங்கள் கட்சி சார்பிலே போட்டியிடுவதற்கு பல தொகுதிகளிலே வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு அழுத்தங்களை கொடுத்து வருகின்றார்கள். எனவே அதற்கு வசதியாக நம்முடைய கூட்டணியிலே நீங்கள் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குங்கள் என்று அவர்கள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். எனவே அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைய சந்திப்பு நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய இந்த தேர்தல் பொறுப்பாளராக தமிழ்நாட்டிற்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழ்நாட்டிற்கு இந்த அறிவிப்பு வந்த பிறகு முதல் முறையாக வந்திருக்கின்றார். எனவே முதல் முறையாக வந்திருக்கக்கூடிய அவரை ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பாகவும், அடுத்த 6 மாத காலத்திற்கு அவர்தான் இங்கு தமிழ்நாட்டிலே பாஜக அதிமுக கூட்டணியை வழிநடத்தி செல்ல இருக்கின்றார். எனவே பாஜக சார்பில் பேச வேண்டிய விஷயங்கள், பாஜகவினுடைய அந்த முக்கிய கருத்துக்கள் ஆகியவற்றை எல்லாம் அவர்தான் பிரதிபலிப்பார் என்பதனாலே அவருடன் ஒரு நல்ல இணக்கமான சூழல் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் அதிமுக தலைவர்களிடம் பேசும்போது தகவலாக சொல்கிறார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தை பொறுத்தவரையிலே ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையாக நிறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். அதாவது இந்த பேச்சுவார்த்தை பொறுத்தவரையில இன்னும் 2 சுற்றுக்கள், அதாவது 2 முறை மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான். பாஜகவினுடைய எதிர்பார்ப்பையும் அதிமுக எவ்வளவு சீட்டுகளை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதையும் தெரிவித்த ஒரு விஷயமாக சொல்கிறார்கள். மேலும் இந்த கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை கொண்டு வருவதற்கும், இந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றுவது எப்படி என்பது குறித்தும் 2 மணி நேரம் இந்த தலைவர்கள் மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தகவல் கிடைக்கின்றது. தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையிலே பேசப்பட்ட விஷயங்கள், வலியுறுத்தல்கள், கோரிக்கைகள் ஆகிய அனைத்து விஷயங்களையும் பியூஷ் கோயல் அவர்கள் நோட் எடுத்திருப்பதாகவும், அதனை டெல்லி சென்று அமித்ஷா அவர்களிடம் தெரிவித்து அமித்ஷா அவர்கள் என்ன தெரிவிக்கிறார், அடுத்ததாக என்ன செயல்படுத்த வேண்டும் போன்ற விஷயங்களை மீண்டும் தமிழகம் திரும்ப வரும்போது அது குறித்து விவாதிக்கப்படும் என்றும் தெரிய வருகின்றது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில கடந்த 6 மாத காலமாக இந்த 2 கட்சியினரும் இணைந்து பல்வேறு போராட்டங்களை செய்வது, சுற்றுப்பயணங்களில் ஈடுபடுவது, இபிஎஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் மேற்கொள்ளக்கூடிய சுற்றுப்பயணத்தில் பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் பங்கேற்பது, அதே போல நயினா நாகேந்திரன் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சாரத்தில் அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் பங்கேற்பது என்று தொடர்ந்து பரஸ்பரம் இந்த கூட்டணியை பலப்படுத்தி வருகின்றார்கள். எனவே இந்த இணைந்த கூட்டணியை ஒரு வெற்றி கூட்டணியாக மாற்றுவதற்கான ஒரு முதற் படிக்கட்டாக இன்றைய சந்திப்பு இருந்ததாக 2 கட்சிகளின் தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள்.